Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi wa man wala amma ba'd fa inna ahsanal hadithi kitabullah wa khairal hadi Muhammadin sallallahu alaihi wasallam wa syarral umuri muhdatsatuha wa kullu muhdatsatin bid'ah wa kullu bid'atin dhalalah wa kullu dhalalatin finnar. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Rabbi zidni ilma warzuqni fahma. Allahumma ij'alil Qur'anal 'azima rabi'a qulubina wa nura sudurina wa jalaa ahzanina wa dhahaba humumina wa ghumumina birahmatika ya arhamar rahimin. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. وقد قال الله سبحانه وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم أفمن شرح الله صدره للإسلام فهو على نور من ربه فويل للقاسية قلوبهم من ذكر الله أولئك في ضلال مبين. الله نزل أحسن الحديث كتابا متشابها مثانية تقشعر منه جلود الذين يخشون ربهم ثم تلين جلودهم وقلوبهم إلى ذكر الله ذلك هدى الله يهدي به من يشاء ومن يضلل الله فما له من هاد. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான சகோதரிகளே, தாய்மார்களே, அல்ஹம்துலில்லாஹ் இன்றொரு சிறப்பான மஜ்லிஸிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதையிட்டு பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இதற்கு வாய்ப்பளித்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இன்றைய மஜ்லிஸில் நாங்கள் எடுக்கப்பட்ட தலைப்பு என்னென்று சொன்னால் சுஃபீச்சமான வாழ்விற்கான வழிமுறைகள். இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் பார்க்குறோம், எல்லாரும் தேடுறது அதை தானேண்ணா. சுஃபீச்சம் என்று சொன்னால் நாங்கள் எங்கே நிம்மதியாக வாழ்கிறது, எங்களுக்கு எப்போ நிம்மதி கிடைக்கும், அதை நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்கிறதுன்ட்டு தான் இன்றைக்கி மக்கள் அலைஞ்சு கொண்டும் அதை முயற்சி செய்து கொண்டும் இருக்கின்றார்கள். ஏன்னா அப்போ முஸ்லீம்களாகிய எங்களுக்கு அது கஷ்டம் இல்லை. அல்லாஹ் எங்களுக்கு அப்படியான வழிமுறைகளை, எங்களோட வாழ்க்கையே இஸ்லாம் என்று சொன்னாலே எங்களோட மார்க்கம் தான். இஸ்லாம் மார்க்கம், இஸ்லாம் மதம் இல்லை. மார்க்கம் என்று சொல்கிறது என்ன? வழிகள். அல்லாஹு தஆலா எங்களுக்கு பல வழிகளை தந்திருக்கின்றான், காட்டியிருக்கின்றான். குர்ஆன் மூலம், ஹதீஸ் மூலம் நல்ல வழியை நாங்கள் அடைவதற்காக, சுவர்க்கத்தை லேசான முறையில் அடைவதற்கான நிறைய வழிமுறைகளை அல்லாஹும் ரசூலும் எங்களுக்கு குர்ஆனிலும் ஹதீஸிலும் கற்றுத்தந்திருக்கின்றார்கள். ஆனாலும் எங்களோட முஸ்லீம்கள் எப்படி இருக்கின்றார்கள்? முஸ்லீம் என்ற பேரளவில் தான் இருக்கின்றார்களே ஒழிய அவர்களுக்கு சரியான முறையில் மார்க்கத்தை பற்றியோ, அல்லாஹ்வை பற்றியோ, இந்த குர்ஆனை பற்றியோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியோ எந்த ஒரு அறிவும் இல்லாமல் இருக்கின்றார்கள். எனவே தான் அவங்க என்ன மிகவும், அதாவது எடுத்ததுக்கெல்லாம் கவலைப்படுறதும், எடுத்ததுக்கெல்லாம் யோசிக்கிறதும், அதாவது வாழ்க்கை என்றதே அவர்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்லாத முறையில் போய்கொண்டிருக்கின்றது. எனவே தான் அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே கூறுகின்றான், அஃபமன் ஷரஹல்லாஹு ஸத்ரஹு லில் இஸ்லாம். அல்லாஹ் யாருடைய உள்ளத்தை இஸ்லாத்தின் பால் விரிவாக்கி கொடுக்கின்றானோ. இஸ்லாம் என்று சொல்கிறது என்ன தெரியுமா? இஸ்லாம் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு அடிபணிதல், அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிதல். அப்போ முஸ்லிம்கள் என்று சொன்னால் அதுதான் அர்த்தம். அல்லாஹ்வை கட்டுப்பட்டு, அவனுடைய கட்டளைகளை ஏற்று, அவனுக்கு சரியான முறையில் வழிபட்டு, அவன் எதெல்லாம் விளக்கினானோ அதை விலகி நாங்கள் வாழும் போது அல்லாஹு தஆலா சொல்வது போல, யாருக்கு அல்லாஹ் உள்ளத்தில் இஸ்லாத்தின் பால் விரிவை கொடுக்கின்றானோ ஃபஹுவ அலா நூரி மிர் ரப்பி, அவன் அல்லாஹுடைய ஒளியிலே இருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் என்று சொல்கிறது, அல்லாஹ் என்றாலே அவன் ஒரு ஒளி. ஏன்னா அப்போ இஸ்லாம் மார்க்கம் என்று சொல்கிறது ஒளி. என்ன ஒளி? அது சுவர்க்கத்துக்கான நிம்மதிக்கான வழியை எங்களுக்கு எடுத்து காட்டுது.
நிம்மதியான வழியை எடுத்து காட்டுது. அப்போ அதெல்லாம் நாங்கள் தவறிவிட்டதால தான் இன்று எதுவும் இல்லாத நிலையில் தவிர்த்து கொண்டு இருக்கின்றோம். எனவே இன்ஷா அல்லாஹ் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான சகோதரிகளே, இந்த சொற்ப நேரத்திலே நாங்கள் இஸ்லாம் கூறக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அதே போன்று அல்லாஹுடைய குர்ஆனிலே தெளிவாக கூறப்பட்டிருக்கக்கூடிய வசனங்களை கொஞ்சம் நாங்கள் பார்ப்போம். அல்லாஹு தாலா அடுத்த வசனத்திலே கூறுகின்றான், அல்லாஹு நஸ்ஸல அஹ்ஸனல் ஹதீஸி கிதாபா. அல்லாஹு தாலா தான், அதாவது தெளிவான வாக்கு, தெளிவான பேச்சு, சிறந்த பேச்சை கொண்ட இந்த குர்ஆனை இறக்கினான். சரி, அப்போ இந்த குர்ஆன் என்று சொல்கிறது அல்லாஹுடைய வேதம். இந்த வேதம் இறக்கிய நோக்கம் என்ன? எங்களுக்கு நேர்வழி காட்டனா. அதாவது இந்த குர்ஆன் என்று சொல்கிறது எங்களை படைத்த ரப்புல் ஆலமீன் இந்த குர்ஆனை எங்களுக்கு நேர்வழி காட்டியாகத்தான் அனுப்பியிருக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 23 வருட காலங்களாக இந்த குர்ஆனை இறக்கினான் எங்களுக்கு நேர்வழி காட்டியாக. அப்போ அந்த குர்ஆனினை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், இந்த குர்ஆனை நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னால் அந்த படிப்பின் மூலம் அதில் கிடைக்கக்கூடிய அறிவின் மூலம் உங்களோட உள்ளங்கள் இலகாகிவிடும். முத்தஷாபிஹன் மசானிய தக்ஷஇரு மின்ஹு ஜுலூதுல்லதீன யக்ஷௌன ரப்பஹும். அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களுடைய உள்ளங்கள் இந்த குர்ஆனை கேட்கும் போது இலகிவிடுகின்றது. சுப்ஹானல்லாஹ். அப்போ இந்த குர்ஆனில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாங்கள் முதலாவதாக அறிய வேண்டும். முதலாவதாக எதை அறிய வேண்டும்? அல்லாஹுடைய ஆற்றல்களை. அல்லாஹ் எங்களுக்கு இந்த குர்ஆனை இறக்கினானே, அந்த குர்ஆனை இறக்கினவனுடைய ஆற்றல்களை நாங்கள் அறிய வேண்டும். அப்போ இந்த குர்ஆன் அல்லாஹ் இப்படி சொல்வதாக இருந்தால், இதை அல்லாஹ் எப்போ சொன்னான்? எங்களுக்கு 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த குர்ஆன் எப்படியாப்பட்டது? உங்களோட உள்ளங்களை இலக வைக்கக்கூடியது. அதை நீங்கள் கேட்கும் போது உங்களோட உள்ளங்கள் என்ன செய்தது? அதை கேட்கும் போது உங்களோட உள்ளங்கள் உருகின்றது, உங்களோட தோள்கள் சிலிர்க்கின்றது. அப்படியான ஒரு அற்புதம் தான் இந்த குர்ஆன். அப்போ இந்த குர்ஆனை நாங்கள் அப்படியான முறையில் அறிய வேண்டுமாக இருந்தால் முதலாவதாக அந்த ரப்பை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். இந்த குர்ஆனை இறக்கின எங்களை படைத்த, அதாவது எங்களை படைத்து எங்களுக்கு இந்த குர்ஆனை தந்து இந்த குர்ஆனை விளக்கி தருவதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி எங்களுக்கு நேர்வழி காட்டினான். அப்போ இந்த குர்ஆனில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒன்று தான் சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹு தாலா கூறுகின்றான், அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஃபத்தகுல்லாஹ மஸ்ததஅதும். அல்லாஹ்வை இயன்ற அளவு பயந்து கொள்ளுங்கள். அப்போ அந்த அல்லாஹ்வை நாங்கள் எவ்வாறு இயன்ற அளவு பயந்து கொள்வது? இன்றைக்கு எத்தனையோ பேர் அல்லாஹ் அல்லான்னு சொல்லுவாங்க தான், ஆனாலும் அல்லாஹ்வை பற்றி சரியான முறையில் அறிஞ்சவர்களாக இல்லை. அல்லாஹ் உண்மையிலே பார்ப்பானா? அல்லாஹ் எங்களை கேட்டு கொண்டிருக்கின்றானா? அல்லாஹ் எங்களைய தண்டிப்பானா? எங்களுக்கு மௌத்துக்கு பிறகு சுவர்க்கம் நரகம் இருக்கின்றதா என்ற அறிவு அதிகமானவங்களுக்கு இல்லை. எனவே தான் அவங்க இந்த மார்க்கத்தில் சந்தேகமானவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான், நீங்கள் என்னை அறிய வேண்டுமா, என்னை நீங்கள் நம்ப வேண்டுமா, என்னுடைய அத்தாட்சிகளை நீங்கள் பாருங்கள். நீங்கள் அதை பார்த்தீர்கள் என்று சொன்னால் எனக்கு பயபக்தியுடையவர்களாக வாழுவீர்கள். அப்போ அல்லாஹுடைய அத்தாட்சி என்னென்னு சொன்னால் அல்லாஹு தாலா குர்ஆனிலே கூறுகின்றான், இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்துன் லிஉலில் அல்பாப். புத்தியுடையவர்களுக்கு வானங்களிலேயும் பூமியிலேயும் அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான் என்ற அத்தாட்சி இருக்கின்றன. சுப்ஹானல்லாஹ். இப்போ வானத்தை பார்க்குறீங்க, அந்த வானம் எப்படியாக படைக்கப்பட்டிருக்கின்றது? அல்லதி ஹலக சபஅ ஸமாவாத்தின் திபாகா. அல்லாஹு தாலா 7 வானங்களை அடுக்கடுக்காக படைத்திருக்கின்றான். மா தரா ஃபீ ஹல்கிர் ரஹ்மானி மின் தஃபாவுத். அந்த படைப்பிலே எந்த ஒரு பிளவையோ எந்த ஒரு குறைபாடையோ நீங்கள் காண மாட்டீர்கள்.
அல்லாஹ் தாலா சொல்கிறானல்ல, நீங்கள் எல்லாரும் சூரத்துல் முல்க் ஓதுவீர்கள். அல்லாஹு தாலா கூறுகின்றான், நீங்கள் திரும்ப திரும்ப அந்த வானத்தை நீங்கள் பாருங்க. ஃபர்ஜில் பஸர கர்ரத்தைனி யன்கலிபு இலைக்கல் பஸரு ஹாசிஅன் வஹுவ ஹசீர். நீங்கள் அதை திரும்பி திரும்பி பார்த்து அதில் ஏதும் குறைபாடுகள் இருக்கின்றதா என்று தேடினாலும் நீங்கள் கண்டுபிடிக்க மாட்டீங்க. உங்களோட பார்வை என்ன செய்யுதோ தானாகவே கீழே வந்துடும். அப்படியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றார். அப்போ இந்த வானத்தை பார்த்தால் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவன் இருக்கிறான் என்ற நம்பிக்கை எங்களுக்கு வந்துவிடும். ஏனென்று சொன்னால் இந்த வானம் அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன் இதெல்லாம் எவ்வாறு உண்டானது? அல்லாஹுடைய படைப்பு என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான். அது சும்மா படைப்பு மாத்திரமல்ல. அந்த சூரியனை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அவன் அந்த சூரியனை படைத்திருக்கக்கூடிய நோக்கம் என்ன? இந்த உலகத்தில் படைத்திருக்கக்கூடிய மனிதர்கள், பயிர்கள், மிருகங்கள், ஊர்வன, பூச்சிப்புழுக்கள் எல்லாத்துக்குமே அந்த சூரிய ஒளி தேவை. அப்போ அல்லாஹ்வுடைய சக்தி அதை படைத்து அந்த ஒளியின் மூலம் மனிதர்களுக்கு பிரயோசனமாக அதை படைத்திருக்கின்றான். அது இயற்கையாக வர முடியுமா? ஒரு நாளுமே முடியாது. அப்படி இருந்தாலும் அதுக்கு அப்படியான சக்தியை கொடுக்க முடியுமா? கொடுக்கவே முடியாது. ஏன்? அவன் படைத்தான், அவனுக்கு தெரியும் என்னென்ன அந்த படைப்புகளுக்கு தேவை என்றது அந்த ரப்புக்கு தான் தெரியும். இப்போ நாங்கள் மனிதர்களாகிய நாங்கள் எங்களோட உடம்புக்கு தேவையான அனைத்தையும் அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஹலாலாக்கி இருக்கின்றான். நாங்கள் எதை உண்ண வேண்டும், எது எங்களோட உடம்புக்கு ஒத்துக்கொள்ளக்கூடியதுன்றதை எங்களை படைத்த ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு அறிவித்து தந்திருக்கின்றான். அதே போல் மிருகங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால் அதுக்கு உண்ணக்கூடிய உணவை, அதுக்கு சமிப்பாடு அடையக்கூடிய முறையில் அதற்கு உண்டான படைப்புகளை அல்லாஹு தஆலா, அதாவது அதை படைச்சிருக்கக்கூடிய முறை அதுக்கேற்ற மாதிரி அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அப்போ உலகத்தில் மனிதர்களை படைத்து, உலகத்தில் எல்லாத்தையுமே படைத்து அதுக்கு வசிப்பிடம், அதுக்கு உணவு, அதுக்கு உடை எல்லாத்தையுமே அந்த ரப்புல் ஆலமீன் வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றான். எனவே தான் நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதும் போது 5 நேர தொழுகையிலையும் நாங்கள் என்ன ஓதுவோம்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நாங்கள் 5 நேர தொழுகையும் ஆரம்பிக்கும் போது அல்லாஹுக்கே எல்லா புகழும். அவன் எப்படியாப்பட்டவன்? இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று ஏன் நாங்கள் 5 நேரம் அந்த தொழுகையிலே ஆரம்பம் செய்கின்றோம்? அப்படியாப்பட்ட அந்த ரப்பு எங்களுக்கு நிறைய நிஅமத்துகளை தந்திருக்கின்றான். எனவே அந்த ரப்பை நாங்கள் சரியான முறையில் பயந்து கொண்டோம் என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எங்களோட உள்ளத்திலேயே நிம்மதியை தருவான். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ்வை நீங்கள் அதிகமாக ஞாபகப்படுத்துவதன் மூலம் உங்களது உள்ளங்கள் ஆறுதல் அடைகின்றன. நாங்கள் நினைக்கக்கூடாது எங்களுக்கு பணம் இருந்தால்தான் நிம்மதி, எங்களுக்கு சொத்து சுகம் இருந்தால்தான் நிம்மதி, எங்களுக்கு நிறைய புள்ள குட்டிகள் இருந்தால்தான் நிம்மதி, எங்களுக்கு அந்தஸ்து இருந்தால் தான் நிம்மதி என்று நாங்கள் யாருமே நினைத்து விடக்கூடாது. அல்லாஹ் அப்படி சொல்லலை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நினைத்தவர்களுக்கும் அவன் நாடியவர்களுக்கும் நாடாதவர்களுக்கும் பணத்தை கொடுப்பான். ஆனால் மார்க்கம் என்று சொல்லும் போது, மார்க்க அறிவு, மார்க்க விளக்கம் என்று சொல்லும் போது அதை விரும்பியவர்களுக்குத்தான் கொடுக்குறான். எனவே தான் இன்றைக்கு நீங்கள் பார்க்குறீங்க, இன்றைக்கு இந்த இடத்துல ஒரு படம் ஒன்று போகிறதாக இருந்தால் இந்த பள்ளி வாசலே போதாமல் இருக்குமேனா. ஆனால் இப்படியாப்பட்ட இந்த மஜ்லிஸ் அல்லாஹு தஆலா கொஞ்சம் பேரைத்தான் தேர்வு செய்திருக்கிறார். அல்லாஹு தஆலா கலீலம் மா தஷ்குரூன், அதாவது கொஞ்சம் பேர் தான் உனக்கு நன்றி உடையவர்களாக இருப்பார்கள் என்று யார் சொல்லிட்டு வந்தா? இப்லீஸ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் படைத்து சுவர்க்கத்தில் வைக்கிறார். அவங்க சுவர்க்கத்தில் சந்தோஷமாக இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும்போது அல்லாஹு தஆலா சொல்கிறான், நீங்கள் 2 பேரும் இந்த சுவர்க்கத்தில் சந்தோஷமாக தின்னுங்க, குடிங்க, சந்தோஷமாக இருங்க. ஆனால் ஒரு மரத்தை மட்டும் நீங்கள் நெருங்க வேண்டாம், அதில் இருக்கக்கூடிய கனிகளை நீங்கள் சாப்பிட வேண்டாம் என்ற ஒரு கட்டளையை போட்டார். சரி என்று இப்போ இவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க. இருக்கும்போது இப்லீஸ் என்ன செய்கிறான் தெரியுமா? சொல்கிறான், ஆதமே உங்களுக்கு தெரியுமா
ஏன் அல்லாஹ் உங்களை இந்த மரத்தை நெருங்க வானம்னு சொன்னான், அதில் இருக்கக்கூடிய கனியை தின்ன வானம்னு சொன்னான், எதுக்கு தெரியுமா? அவன் சொல்கிறாங்க, தெரியா, அல்லாஹ் கட்டளையிட்டான், நாங்கள் செய்யலை. அப்போ அவன் சத்தியம் பண்ணி சொல்கிறான் அவங்க 2 பேர்கிட்டையும், சத்தியமாக நான் சொல்கிறேன், அதை ஏன் தெரியுமா அல்லாஹ் அதுக்கு தின்னவானம்னு சொன்னான், அதை நீங்கள் தின்ட்டீங்கன்னு சொன்னால், அதை சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் எந்த நாளுமே சுவர்க்கத்தில் இருந்துருவீங்க, அல்லது மலக்குகளாகி விடுவீர்கள். நீங்கள் 2 பேரும் மலக்குகள் ஆகிவிடுவீர்கள். எனவே தான் அல்லாஹ் உங்களுக்கு இதை தின்னவானம்னு சொன்னால் நீங்கள் தின்னுங்க. எப்படி ஷைத்தான் எப்படி ஆசை விட்டுறான். அப்போ இவங்களுக்கு அப்படி சந்தோஷம், அப்படியா சுவர்க்கத்தில் இருக்க கிடைக்குமா எங்களுக்கு. இப்போ நாங்கள் சுவர்க்கம்ன்ற சும்மா லேசனா, ஆனால் அந்த சுவர்க்கத்தை பற்றி நாங்கள் கண்ணால் கண்டும் இல்லை, காதால் கேட்டும் இல்லை, எங்களோட மனசால் நினைத்து கூட பார்க்க முடியாது. அப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லடியார்களுக்கு அந்த சுவர்க்கத்தை தயார்படுத்தி வைத்திருக்கின்றார். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, அப்படி என்று சொன்னால் நாங்கள் தின்னுவோம் என்று என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி ஷைத்தானுடைய வழிக்கு போகிறாங்க. அதை பேய்த்து பறித்து தின்றாங்க. அல்லாஹ் உடனே அவங்களை இழிவாக்குறான். என்ன நடந்துச்சு, அவங்களோட உடுப்புகள் எல்லாம் கலண்டு விழுந்துருச்சு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இருவரது ஆடைகளும் கலந்து விழுந்துட்டு, அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்கிறாங்க, உடனே அந்த இலை குலைகள், மரத்தில் இருக்கக்கூடிய குலைகள் எடுத்து என்ன செய்கிறாங்க, அவங்களோட மேனியை மறைச்சி கொள்கிறாங்க. இப்போ அல்லாஹு தாலா சொல்கிறான், நீங்கள் ஏண்ட கட்டளையே நீங்கள் மீறினீங்க, எனவே நீங்கள் உலகத்துக்கே போங்க, உங்களுக்கு நீங்கள் செய்த குற்றத்துக்காக மன்னிப்பு கேட்டு மீண்டு வாங்கன்னு சொல்லி அல்லாஹ் அவர்களை சுவர்க்கத்தை விட்டே என்ன கீழே இறக்கிறார். அப்போ அவங்க அந்த நாளில் இருந்து கேட்ட துவா தான் அல்லாஹு தாலா குர்ஆனிலே கூறுகின்றான், ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். யா அல்லாஹ், நாங்கள் எங்களுக்கே அநியாயம் செய்துவிட்டோம், நீ எங்களை மன்னித்து எங்களுக்கு நீ ரஹமத் இரக்கம் காட்டவில்லை என்று சொன்னால் நாங்கள் நஷ்டவாளிகளிலிருந்தும் ஆகிவிடுவோம் என்ற அந்த துஆவை மரணிக்கும் வரைக்கும் கேட்டுக்கொண்டு இருந்தார்கள். சுப்ஹானல்லாஹ், நஷ்டமெனா நஷ்டவாளிகள் ஆகிவிட்டார்கள். அதே போலத்தான் அந்த ஷைத்தான் சொல்கிறான், யா அல்லாஹ் எனக்கு கொஞ்சம் அவகாசம் தாவே, அல்லாஹ் என்னத்துக்கு உண்ட அடியார்களெல்லாம் வழி கெடுக்க போகிறேன், அதிகமானவங்க நன்றி கெட்டவர்களாக நீ காண்பீர் என்று ஷைத்தான் சொல்கிறான். அப்போ அல்லாஹு தாலா சொல்கிறான், இல்லை, என்னைய உண்மையான முறையில் நம்பியவர்களை நீ ஒரு நாளும் வழிகெடுக்க முடியாது. நான் என்ன செய்வேன், உன்னையையும் உன்னோட இருக்கக்கூடியவர்களையும் உன்னை பின்பற்றவர்களையும் நரகத்தை கொண்டு நிரப்புவேன் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றார். அப்போ அல்லாஹுக்கு ஷுக்குர் செய்யக்கூடியவர்கள், அல்லாஹுக்கு வழிபடக்கூடியவர்கள் கொஞ்சமானவர்களாகத்தான் இருப்பார்கள், கொஞ்சமானவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல் இஸ்லாமு பதஅ கரீபன் சயஊது கரீபன். இஸ்லாம் மார்க்கம் கொஞ்சம் பேரை கொண்டு தான் ஆரம்பிக்கப்பட்டதுனா, ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தில் இருந்தவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றியவர்கள் கொஞ்சம் பேராகத்தான் இருந்தார்கள். அதே போலத்தான் கியாமத்து நாள் நெருங்கும் போது ஈமானோடு இருப்பவர்கள் கொஞ்சம் பேராகத்தான் இருப்பார்கள். அதுக்கு ஒரு ஹதீஸை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு இருள்மயமான ஒரு காலம் வரும், அந்த காலத்தை நீங்கள் அடைந்து விட்டால் சாலிஹான அமல்கள் செய்வதிலே விரைந்து கொள்ளுங்கள், விரைந்து சாலிஹான அமல்களை செய்யுங்க. அந்த நாள் எப்படியாப்பட்டது என்று சொன்னால், ஒரு முஃமின் காலையில் முஃமினாக இருப்பான், மாலையில் காஃபிராகி விடுவான், அல்லது மாலையில் முஃமினாக இருப்பான், காலையில் காஃபிராகி விடுவான். அப்படியாப்பட்ட இருள்மயம் என்று சொன்ன ரசூலுல்லாஹ் எதுக்கு ஒப்பிட்டாங்கன்னு சொன்னால், பாவம் நிறைந்த காலம், பாவங்கள் நிறைந்த காலம். அப்போ அந்த காலத்தை தான் நாங்கள் இன்று கடந்து கொண்டிருக்கின்றோம். எனவே சுப்ஹானல்லாஹ், இப்படியாப்பட்ட காலத்தில் யாரெல்லாம் ஈமானோட
அல்லாஹுடைய நினைவோட நல்ல நடத்தைகளோட நல்ல செயல்களோட வாழ்கின்றார்களோ நிச்சயமாக அவர்களுக்கு சுப செய்தி, புஷ்ரா, நற்செய்தி என்று தான் அல்லாஹு தாலா கூறுகின்றான். ஏனென்று சொன்னால் சுப்ஹானல்லாஹ், இந்த கியாமத்தின் நாளுடைய அடையாளங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நிசாஉன் காசியாத்துன் ஆரியாத் மாயிலாத்துன் முமீலாத் ருஊசுஹுன்ன கஅஸ்மினத்தில் புஹ் லா யத்ஹுல்னல் ஜன்னத வலா யஜிதுன ரீஹஹா. ஒரு காலம் வரும், அந்த காலம் அதாவது கியாமத்தின் நாள் நெருங்கிவிட்ட காலம். அந்த காலத்தில் நான் இருக்க மாட்டேன், அந்த நேரத்தில் நான் மக்களை பார்க்க மாட்டான். ஆனாலும் கியாமத்தினாலுடைய அடையாளங்கள் ஒன்று தான், பெண்கள் காசியாத்துன் ஆரியாத், உடையுடுத்தும் உடையுடுக்காதவர்களாக வெளியே செல்லுவார்கள். ருஊசுஹுன்ன கஅஸ்மினத்தில் புஹ், அவங்களோட கொண்டுகள் எல்லாம் எப்படி இருக்குமென்று சொன்னால் ஒட்டகத்தினுடைய திமில் இருக்குது உயர்ந்து, அதை மாதிரி அவர்கள் உயர்த்தி கட்டுவார்கள். அவங்களோட நோக்கம் என்ன? அவங்களுக்கு பெரிய கொண்டு இருக்கிறது காட்டுறதுக்காக, ஆண்களை வழிகெடுக்கிறதுக்காக. அவங்களோட நோக்கமே அதுதான். அப்படியாப்பட்ட பெண்கள் சுவர்க்கத்திற்குள் நுழையவும் மாட்டார்கள், சுவர்க்கத்தினுடைய வாசனையை கூட நுகர மாட்டார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும், எங்களையும் எங்களோட குடும்பத்தாரையும், அதே போல எல்லா முஸ்லிம் பெண்மணிகளையும் காப்பாற்ற வேண்டும். அதே போலத்தான் திடீர் மரணம், கியாமத்தினால் நெருங்கிவிட்டது என்று சொன்னால் திடீர் மரணம் அதிகரிக்கும். இளம் வயதில் மரணிப்பவர்கள் அதிகரிப்பார்கள், போர்கள் அதிகரிக்கும், நேரங்கள் அவசரமாக போகும், அதே போல அதிகமான ஆண்கள் கொல்லப்படுவார்கள். 50 பெண்ணுக்கு ஒரு ஆண் வீதம் சுப்ஹானல்லாஹ் ஆண்கள் குறைந்து விடுவார்கள், பெண்கள் அதிகரித்து விடுவார்கள். சுப்ஹானல்லாஹ், அதை எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதே போல் கட்டிடங்கள், காலில் செருப்பில்லாமல் ஆடு மேய்த்த இடையர்கள் கட்டிடங்களை உயர்த்தி கட்டி கொண்டே போவார்கள். அவங்க 5 தட்டுண்டா நான் 10 தட்டு கட்டணும், அவர் 10 தட்டுண்டா இவர் 20 தட்டு, அப்படி போட்டி போட்டுக்கொண்டு கட்டிடங்கள் உயர்வதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது மறுமையினுடைய அடையாளம். அதே போன்று தாய், அதாவது அந்தலிதல் அமத்து ரப்பதஹா, தாய் எஜமானே பெற்றெடுப்பாளாம். தாய் எஜமான், எஜமான் என்று சொன்னால் யாரு? பெரியவர், ஒரு அரசர் மாதிரி. ஏன்னா அதாவது அந்த பிள்ளைகள் என்ன செய்யும் என்று சொன்னால் அந்த தாயை வேலைக்காரிக்கு சமனாக வச்சுக்கொள்வாங்க. வீட்டில் வேலைக்காரிக்கு கணக்கெடுத்துருவாங்க, எல்லா வேலையும் அவங்களுக்கு கொடுக்குறது எல்லாமே அவங்களுக்கு தான். அப்படியாப்பட்ட காலங்கள் வந்துச்சென்று சொன்னால் சுப்ஹானல்லாஹ், மறுமையினுடைய அடையாளம் என்றதை ஹதீஸ், சஹீஹான ஹதீஸல் எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது. எனவே சுப்ஹானல்லாஹ், அன்பான சகோதரிகளே, தாய்மார்களே, காலம் என்று சொல்கிறது, இந்த காலம் என்று சொல்கிறது மிகவுமே சுருங்கிவிட்டது. ஆனால் பாவங்கள் எங்கே பார்த்தாலும் பாவம் இந்த கையிலே இருக்குது, உலகமே எங்களோட கையில் இருக்குது. அப்போ இது ஒரு இருள்மயமான காலமா இல்லையா? நிச்சயமாக இருள்மயமான காலம். அதே போல் ஒரு மூமின் அவனுடைய ஈமானை நெருப்பு தணல் இருக்குதே அதை வைத்து கொண்டிருப்பது போல இருப்பானாம். மூமின் அதை ஈமானா நாங்கள் பிடிச்சி கொள்றதா இல்லையா? நெருப்பு தணல் கையில் இருந்தால் எப்படி இருக்கும்? பிடிச்சி கொண்டிருப்பீங்களா? சும்மா இல்லாட்டி போட பார்ப்பீங்களா? நெருப்பு தணல் என்ன செய்வீங்க? கீழே போடத்தான் பார்ப்பீங்கன்னா அதை போலத்தான் மனிதன் ஈமான வச்சு கொண்டிருப்பானா கடைசி காலத்தில் நாங்கள் பிடிச்சி கொள்றதா போடுறதா. அல்ஹம்துலில்லாஹ், ரசூல்லாங்க அப்போ சொன்ன ஹதீஸ் பாருங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நோமலான மனிதர் அல்ல. அல்லாஹு தாலா அந்த ரசூலை வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே நாங்கள் உங்களை உலகத்தாருக்கே அருளாக அனுப்பினோம். அது எப்படி உலகத்தாருக்கே அருள்? என்ன விளங்கியிருக்கிறீங்க அதில்? அதாவது கியாமத்து நாள் வரைக்கும் அவர்களது சொல் செயல் அங்கீகாரம் பின்பற்றப்பட்டு கொண்டே இருக்கும். கியாமத்து நாள் வரைக்கும் ரசூல்லாங்க சொன்னதா, ரசூல்லாவோட ஹதீஸா, ரசூல்லாவோட வழிமுறையாண்டு நாங்கள் பார்க்குறோம் தானே.
அதே போல் சுப்ஹானல்லாஹ் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்க்கை முறை என்ன ஒரு ஆச்சரியமானதாகவே இருக்குது. எனவே தான் இன்றைக்கு எத்தனையோ பேர் இஸ்லாத்தை தழுவுறாங்க. பெரிய பெரிய பதவியில் ஒரு பெரிய பெரிய அந்தஸ்தில் ஒரு பெரிய பெரிய அறிவாளிகள் என்ன செய்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன கூற்றை பரிசோதித்து அதே போல் குர்ஆனிலே கூறப்பட்டிருக்கக்கூடிய அல்லாஹுடைய குர்ஆன் வசனங்களை பரிசோதித்து பார்த்து இது மனிதர்களால் சொல்லப்படவில்லை என்று எவ்வளோ பேர் இஸ்லாத்தை தழுவிருக்கிறாங்கன்னா, எங்களுக்கு ஒரு உதாரணம் சஃபரிமாலாவே போதும். எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் பார்த்துருப்பீங்க அவங்கள. சுப்ஹானல்லாஹ் அவங்க ஒரு ஹிந்து பொம்பளை, ஆனாலும் இன்று இஸ்லாத்தை பரப்பிக்கொண்டு மக்களுக்கு சேவை செஞ்சு கொண்டு அவங்களோட வாழ்க்கையே இஸ்லாத்தின் பால் தியாகம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் இஸ்லாத்தை படிச்சிட்டாங்க, இஸ்லாத்தை விளங்கிட்டாங்க. எனவே அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஆசையும் ஆர்வமும். அவங்க சொல்கிறாங்க, அதாவது இந்த மார்க்கத்தை உண்மையான முறைகளை உண்மையான சட்டத்திட்டங்களை அல்லாஹ் கூறியிருக்கக்கூடிய சரியான விஷயங்களை நாங்கள் மக்களுக்கு எத்தி வைக்கணும். எப்படியாக்கப்பட்ட ஒரு பெண்மணி, ஹிந்துலே பிறந்து வளர்ந்த ஒரு பெண்மணி இன்றைக்கு அப்படி ஆர்வமாக இருக்கிறதாக இருந்தால் எங்களோட முஸ்லீம்கள் எங்கே இருக்கிறாங்க? அது என்ன காரணம்? குர்ஆனை படிக்கல, அல்லாஹை பற்றி விளங்கல்ல, முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய சரியான அறிவு அவர்களுக்கு கிடைக்கவில்லை. எனவே என்ன செய்கிறாங்க, ஏதோ அதாவது வாழ்க்கை என்று சொல்கிறது தின்றதும் குடிக்கிறதும் பயணம் போகிறதும் உடுக்கிறதும், இப்படியாக எங்களோட முஸ்லீம்கள் அவங்களோட வாழ்க்கையை கடத்தி கொண்டு போகிறாங்க. எனவே தான் அவர்களுக்கு எதொன்று நடந்தாலும் அதாவது அதாவது அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய கலா கதிரில் இருக்கக்கூடியதென்ற நம்பிக்கை இல்லை அவங்களுக்கு. அவங்களே சிந்திச்சு அவங்களே மனம் நொந்து சிந்திச்சு கவலைப்பட்டு அப்படியே நோயாளிகளாகவே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இல்லை, அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அல்லாஹ்வை நீங்கள் சரியான முறையில் அறிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் அல்லாஹுடைய கலா கதிரை நீங்கள் நம்பிக்கை கொள்ளுவீர்கள். அந்த கலா கதிர் என்று சொல்கிறது என்ன? அல்லாஹ் எங்களுக்கு விதித்த விதிகள். ஒரு மனிதனை உலகத்தில் அல்லாஹ்தாலா படைத்திருப்பேன், என்னையும் படைத்திருக்கிறான், இந்த உலகத்தில் எல்லாரும் எல்லாரையும் படைத்திருக்கிறான். ஏன்னா அப்போ எனக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்குமா, வித்தியாசமானதாக இருக்குமா? வித்தியாசமானதாகத்தான் இருக்கும். ஏன்னா அல்லாஹ்தாலா வகுல்ல ஷைஇன் ஹலக்னாஹு பிகதர், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையையும் அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட முறைப்படித்தான் வைத்திருக்கின்றான். எனவே நாங்கள் என்ன செய்யக்கூடாது, மற்றவங்களை பார்த்து மற்றவங்களை வாழ்க்கையை போல நாங்கள் வாழ்வதற்கு நினைத்து விட முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உந்துரு இலா மன் ஹுவ அஸ்ஃபல மின்கும் வலா தந்துரு இலா மன் ஹுவ ஃபௌகக்கும் ஃபஹுவ அஜ்தரு அல்லா தஸ்தரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும். அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நிஅமத்துகளை நீங்கள் இழிவாக்காமல் இருப்பதற்கு உங்களை விட கீழானவர்களை நீங்கள் பாருங்கள், உங்களை விட மேலானவர்களை நீங்கள் பார்க்காதீர்கள். ஏன் அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நிஅமத்தையும் நீங்கள் நன்றி கெட்டவர்களாக ஆகிவிடுவீர்கள். அப்போ எப்பொழுதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் எங்களுக்கு கதர், எல்லாத்துக்கும் எங்களுக்கு கதர், அதாவது நாங்கள் தாயிட வயிற்றில் இருக்கும் போதே அல்லாஹ் எங்களுக்கு எல்லாத்தையும் எழுதிடுறார். கதர் என்று சொல்கிறது அதுதான் கதர். எங்களோட கதரில் எல்லாம் எழுதி விட்டான். அப்போ நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு போகிறோமே, அதுதான் கலா, அது நடந்து கொண்டு போகுது. அல்லாஹு தாலா முதல் எதை படைத்தான்? எதை படைத்தான்? முதல் எதை படைத்தான்? எதை? கலம். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் முதலாக படைத்தது கலம். அந்த கலத்தை படைத்து அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். என்ன கட்டளையிட்டான்? கியாமத்து நாள் வரைக்கும் என்ன நடக்கும் என்றதை எழுதும்படி அந்த பேனுக்கு கட்டளையிட்டான். எனவே அந்த பேனை முழுமையாக எழுதிவிட்டது. என்ன நடக்கும், அதாவது கியாமத்து நாள் வரைக்கும் என்ன நடக்கும் என்றதை அந்த கலம் எழுதிவிட்டது. எனவே
சுப்ஹானல்லாஹ். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்று சொல்கிறது அந்த கலா, அதாவது கதரில் என்னெல்லாம் அல்லாஹு தாலா எழுதி இருக்கின்றானோ அதை மாதிரி இப்போ அது நடந்து கொண்டு இருக்கின்றது. எனவே தான் நாங்கள் எங்களை விட மேலானவர்களை பார்த்து அவங்களோட வாழ்க்கையை போல அவங்கள போல நாங்கள் வாழணும் என்று நாங்கள் நினைத்து கொண்டு வாழ்ந்தோம் என்று சொன்னால் எங்களுக்கு எப்பொழுதுமே கவலையும் துன்பமும் துயரமுமாகவே தான் இருக்கும். இல்லை, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு மூளையை தந்திருக்கின்றான், எங்களுக்கும் உணவை அளித்திருக்கின்றான், உடை அளித்திருக்கின்றான், வாழக்கூடிய வசிப்பிடத்தை அளித்திருக்கின்றான், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லணும். எனவே தான் ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸிலே கூறினார்கள், ஒரு முஃமினுடைய விடயம் அனைத்துமே ஆச்சரியத்துக்குரியது. ஏன் ஆச்சரியம்? ரசூலுல்லாஹ் சொல்ற மாதிரியே பாருங்க. அந்த முஃமின் எப்படி என்று சொன்னால், அவனுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்தால் அல்ஹம்துலில்லாஹ் என்று பொறுமையாக இருப்பான். அதே போல அவனுக்கு ஒரு மோசமான ஒரு விஷயம் நடந்தாலும், கவலைக்குரிய ஒரு விஷயம் நடந்தாலும், நஷ்டத்துக்குரிய ஒரு விஷயம் நடந்தாலும் என்ன சொல்லுவான்? அல்ஹம்துலில்லாஹ் என்று பொறுமையாக இருப்பான். இதுதான் ஒரு முஃமினுடைய பண்பு. எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான சகோதரிகளே, நாங்கள் எப்பொழுதும் அல்லாஹுடைய கலா கதிரிலே நம்பிக்கை கொள்ள வேண்டும். எங்களுக்கு எது ஒன்று நடந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ் மீது நாங்கள் பொறுப்பு சாட்டி எங்கட விஷயங்களை, அதற்கு பிறகு வரக்கூடிய விஷயங்களுக்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்ய வேண்டும். அதையே யோசித்து கவலைப்பட்டு இல்லை. அல்லாஹு தாலா கூறுகின்றான், வலனபுலுவன்னகும் பிஷைஇம் மினல் ஹௌஃப் வல் ஜூ' வ நக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸ் வஸ்ஸமராத் வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன் அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா காலூ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன். வலனபுலுவன்னகும், நிச்சயமாக நாங்கள் உங்களை சோதிப்போம், பிஷைஇம் மினல் ஹௌஃப், பாருங்க எதை கொண்டு சோதிக்கிறான் என்று சொல்லி, பயத்தை கொண்டு, வல் ஜூ', பசியை கொண்டு, வ நக்ஸிம் மின் அம்வால், பொருளாதாரத்தில் வீழ்ச்சியை கொண்டு, வல் அன்ஃபுஸ், மரணங்களை கொண்டு, குடும்பத்தாரில் சொந்தக்காரவங்க, தாய் தகப்பன், பிள்ளைகள், அதை கொண்டு நான் சோதிப்பேன். வஸ்ஸமராத், பயிர்களில் விளைச்சல்களில் குறைபாடுகளை கொண்டு, நஷ்டத்தை கொண்டு நான் சோதிப்பேன். வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நீர் நன்மாராயம் கூறுவீராக. அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா, அவர்களுக்கு ஒரு நஷ்டம், ஒரு துன்பம் ஏற்பட்டு விட்டால் அவர்கள் என்ன சொல்லுவார்கள்? காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அப்போ அன்பான சகோதரிகளே, எங்களுக்கு என்ன வந்தாலும், என்ன ஒரு துன்பம் வந்தாலும் நாங்கள் என்ன செய்கிறது, நாங்கள் எங்கே போகிறது, நாங்கள் இல்லை, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபதி வஹ்லுஃப்னி கைரம் மின்ஹா. யா அல்லாஹ், இன்னா லில்லாஹ், நாங்கள் அனைவரும் அல்லாஹ் கூறியவர்கள். இந்த வசனத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்னா லில்லாஹ், நிச்சயமாக நாங்கள் அனைவரும் யாருக்குரியவர்கள்? அல்லாஹ்க்குரியவர். வ இன்னா இலைஹி ராஜிஊன், மீண்டும் நாங்கள் அவனிடமே மீளவிருக்கின்றோம். அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபதி, யா அல்லாஹ், எனக்கு இந்த முசீபாவில், இந்த கவலையில், இந்த நஷ்டத்தில் எனக்கு கூலி தருவாயாக. வஹ்லுஃப்லி கைரம் மின்ஹா, இதைவிட நல்லதை எனக்கு தந்தருள்வாயாக, இதைவிட நல்லதை எனக்கு தந்தருள்வாயாக என்று நாங்கள் அந்த துஆவை கேட்டோம் என்று சொன்னால் அதுதான் உண்மையான முஃமின்களுடைய அடையாளம். எனவே நாங்கள் அந்த கலா கதிரை நினைத்து நாங்கள் பொறுமையாக வாழ வேண்டும். அப்போ அதை கொண்டு நாங்கள் வாழும் போது எங்களோட வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் ஏற்படும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றான், அதை நாங்கள் அல்லாஹ்வை புகழ வேண்டும், அதை கொண்டு நாங்கள் திருப்தி அடைய வேண்டும். அல் கனாஅத்து மினல் ஈமான். அல் கனா என்று சொன்னால் பொருந்தி கொள்வது, எதையும் நாங்கள் திருப்தி அடைகிறது, அதுவும் ஈமானில் நின்றும் உள்ளது. எனவே அந்த ஈமான் என்று சொல்கிறது லேசானதல்ல. நாங்கள் சும்மா லேசானது ஈமான் ஈமான் என்று சொல்கிறோமே, தக்குவா தக்குவா என்று சொல்கிறோமே,
அது லேசான ஒரு சொல்லல்ல சகோதரிகளே, தாய்மார்களே. அந்த சொல்லை நாங்கள் சரியான முறையில் விளங்கி கொள்ளணும். அப்போ அந்த தக்குவாவை எங்களோட உள்ளத்தில் நாங்கள் அதிகரித்து கொள்வதற்காக நாங்கள் சொன்னது போல அல்லாஹ்வை சரியான முறையில் பயந்து கொள்ளணும். அல்லாஹுடைய கலா கதிரை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அதிகமானவர்கள் இந்த உலகத்தில் தொழுவார்கள், நோன்பு பிடிப்பார்கள், சதக்கா செய்வார்கள், எல்லாம் செய்வாங்க. உலகத்துக்கு மட்டும்தான் நாங்கள் உலகத்தில் நல்லா இருக்கணும், எங்களுக்கு உலகத்தில் சந்தோஷம் கிடைக்க வேண்டும், எங்களுக்கு உலகத்தில் எதுவுமே நஷ்டங்கள் கஷ்டங்கள் வரக்கூடாது என்ற நீயத்தோடு மட்டும் அமல்கள் செய்வாங்க. இல்லை, அது சரி வராது. அப்போ அவங்களுக்கு அது சரி வரலன்னு சொன்னால், அல்லாஹ் நாங்கள் எவ்வளோ தொழுந்தும் சரி வரலையே, நாங்கள் எவ்வளோ ஓதுறோம் ஒன்றும் சரி வரலேண்டு ஷைத்தான் வந்து என்ன செய்வான்? ஆரம்பத்தில் சொன்னது போல் ஷைத்தான் உள்ளத்தில் வந்து எங்களுக்கு மோசமான எண்ணங்களை தந்து எங்களோட சுவர்க்கத்தினுடைய வாசலை விட்டும் சுவர்க்கத்தினுடைய வழியை விட்டும் வழி தவற செய்து விடுவான். எனவே தான் அல்லாஹு தஆலா கூறுகின்றான், வலா தத்தபிஉ குதுவாத்தஷ் ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவட்டை நீங்கள் பின்பற்றாதீர்கள், இன்னஹு லகும் அதுவுன் முபீன், நிச்சயமாக அவன் உங்களுக்கு பயங்கர விரோதியாக இருக்கின்றான். எனவே அந்த ஷைத்தானை நாங்கள் எல்லா விஷயத்திலையும் நாங்கள் நினைப்போம் சகோதரிகளே, தாய்மார்களே, இதெல்லாம் சும்மா நார்மல் தானே. இல்லை, அதாவது மார்க்கத்தில் மார்க்க விஷயங்களில் அல்லாஹ் ரசூல் எங்களுக்கு எதை கற்றுத்தந்தார்களோ அதை நாங்கள் மனமாற ஏற்று நடக்க வேண்டும். ஈமான் ஈமான் என்று சொல்கிறது அதுதான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்கப்படுகின்றது, உமரே ஈமான் என்று சொன்னால் என்ன என்று கேட்கப்படுது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? ஈமான் என்று சொல்கிறது, ஒரு சஹாபி உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்குறாங்க, உங்களுக்கு ஈமான் என்று சொன்னால் என்ன தெரியுமா உமர்? அப்போ அவங்க சொல்கிறாங்க தெரியா என்று. அப்போ அவர் சொல்கிறார், உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லி கொடுக்குறாங்க, நீங்கள் ஒரு முட்கள் நிறைந்த பாதையில் நடந்து செல்லும் போது எப்படி போவீங்க என்று கேட்குறாங்க. நான் அந்த முள்ளை என் காலில் குத்திப்படாமல் மெதுவாக ஒதுங்கி நான் நடப்பேன். அதே போலத்தான் தக்குவா ஈமான் என்று சொல்கிறது, பாவமான விஷயங்கள் எங்கு இருக்கின்றதோ எங்கு காண்கின்றீர்களோ அதை விட்டும் நீங்கள் தூரமாகி நடப்பது தான் இறையச்சம் என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கற்றுக் கொடுக்கின்றார்கள். எனவே இந்த காலத்தை பொறுத்த வரையில் நாங்கள் எங்கு பார்த்தாலும் என்ன சுப்ஹானல்லாஹ் எத்தனையோ பயங்கரமான விபரீதங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஏன்னா இன்றைக்கி எத்தனை தாய்மார்கள் பிள்ளைகளை ஓத அனுப்புகிறாங்க, மார்க்கம் படிக்கிறதுக்கு எத்தனை தாய்மார்கள் முயற்சி செய்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், அந்த கல்விக்காக எத்தனை பெற்றோர்கள் செலவு செய்கின்றார்கள். இதையெல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால் கொஞ்சம் பேர் தான் செய்வாங்க. அதிகமானவங்க செலவழிக்கக்கூடியது பிள்ளைகளை கற்க வைக்கிறது என்ன, பெரிய பெரிய படிப்பு தான். கட்டாயம் அதை செய்யணும், கட்டாயமாக அவர்களை நல்லா படிக்க வைக்க வேண்டும். அதே போல் மார்க்க கல்வியை நீங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு தாய் தகப்பன் மௌத்தா போனார்கள் என்று சொன்னால் இந்த உலகத்தில் விட்டுட்டு போகிறது என்ன, சொத்து சுகமா இல்லை, வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, அவர்களுக்காக துஆ கேட்கக்கூடிய சாலிஹான பிள்ளைகள். எனவே அல்ஹம்துலில்லாஹ் பிள்ளைகளை இப்போ தாய்மார்கள் நினைக்கலாம், அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் வாழ்ந்துட்டோம் இனி நாங்கள் சுவர்க்கவாதி, அல்ஹம்துலில்லாஹ். இல்லை, அல்லாஹ் அவங்கள்ட்ட பிள்ளைய பற்றி கேட்பார். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி. அல்லாஹ் அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் மெய்ப்பாளர்கள், உங்களது மெய்ப்பை பற்றி மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். அல்ஹம்துலில்லாஹ். எனவே உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்து கொள்ளுங்கள்.
அந்த அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான். எனவே நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் மட்டுமில்லை எங்களோட வளரக்கூடிய எங்களுக்கு பிறகு எங்களுக்காக சதக்கா செய்யக்கூடிய துஆ செய்யக்கூடிய எங்களுக்காக அல்லாஹ்விடம் மன்றாடக்கூடிய பிள்ளைகளை நாங்கள் விட்டு செல்ல வேண்டும். எனவே அந்த மார்க்க கல்வி எல்லா பிள்ளைகளும் கொடுக்கப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் உலக கல்வியை மட்டும் நீங்கள் பிள்ளைக்கு கொடுக்குறீங்க, பிற்காலத்தில் நீங்கள் நஷ்டவாளிகளாகுவீங்க. ஏனென்று சொன்னால் பிள்ளைகள் படித்து பெரிய பட்டம் பெற்றதன் பிறகு டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் ஆவினத்துக்கு பிறகு என்ன செய்வாங்க, தாய் தகப்பனை கணக்கெடுக்க மாட்டாங்க. ஏன், தாய் தகப்பனுடைய குடும்பத்தாருடைய அந்தஸ்து தெரியா, தாய் தகப்பனை தூரமாக்கிடுவார்கள். தாய் தகப்பனை குடும்பத்தார அதாவது கணக்கெடுக்க மாட்டார்கள். ஏன், அவங்க டாக்டர்ஸ், அவங்க இன்ஜினியர்ஸ், அவங்க பைலட் என்று சொல்லி இன்றைக்கு எவ்வளோ நடக்குது தெரியுமா? என்ன காரணம்? அல்லாஹுடைய பயம் அவங்களோட உள்ளத்தில் இல்லை. அவங்களுக்கு நினைவு பணம் ஊடு வாசல் சொத்து சுகம் இருந்தால் போதும், அவங்கெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. அவங்க நினைக்கல அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத், சுவர்க்கம் தாயின் பாதத்தின் கீழ் இருக்கின்றதுன்றது அவங்க விளங்கல்ல. எனவே சுப்ஹானல்லாஹ், இன்றைக்கு எத்தனை குடும்பம் எத்தனை தாய் தகப்பன் இன்றைக்கு தவிச்சு கொண்டு இருக்கிறாங்க. பிள்ளைய சல்லி கட்டி சல்லி செலவழித்து அவங்கள படித்து அவங்கள நல்ல அந்தஸ்துக்கு உயர்த்தினத்துக்கு பிறகு அவர்கள் தாய் தகப்பனை கணக்கெடுக்க மாட்டார்கள். என்ன காரணம்? அவர்களுக்கு மார்க்க கல்வியை கொடுக்கவில்லை, குர்ஆனுடைய அறிவை அவங்களுக்கு ஊட்டவில்லை. எனவே அவர்கள் நஷ்டவாளிகள். அதையும் நாங்கள் மிகவுமே கருத்தில் கொண்ட வேண்டும். என்ன படிப்பு கொடுத்தாலும் மார்க்க கல்வியை கொடுப்பதில் நீங்கள் தவறிவிட வேண்டாம். கட்டாயமாக அதை கொடுங்க எல்லா பிள்ளைகளுக்கும். இப்போ இந்த மதரசாவில் நாங்கள் பார்த்தாலும் கூட குர்ஆன் கிளாஸில் கொஞ்சம் பிள்ளைகள் தான் இருப்பாங்க. ஆனால் டியூஷன் அது இதுன்னு வாழ்நாள் முழுக்க அதிலே அவங்களோட நாளை சொல்கிறோம். பிரச்சனை இல்லை, அதை செய்யுங்க, அதை மட்டும் ஆனால் செய்ய வேணும். ரெண்டுக்கும் ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, ரப்பனா ஆத்தினா ஃபித் துனியா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனா. எங்களுக்கு உலகத்திலேயும் நல்வாழ்க்கை வேணும்னா, அப்போ உலகத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லல நீங்கள் உலகத்தில் நீங்கள் எதையும் அனுபவிக்க வேணும், மறுமைக்காக வேண்டி மட்டும் வாழுங்கன்னு சொல்லலை. ஃபித் துனியா ஹசனா, யா அல்லாஹ் எங்களுக்கு உலகத்திலேயும் நல்வாழ்க்கையை தருவாயாக, வஃபில் ஆஹிரத்தி ஹசனா மறுமையிலேயும் நல்வாழ்க்கையை தருவாயாக என்று தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டார்கள். அதைத்தான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே எடுத்து காட்டுகின்றான். எனவே அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான சகோதரிகளே, தாய்மார்களே, அதாவது மார்க்கம் என்று சொல்கிறது லேசானதில்லை. எங்களோட லைஃப் முழுக்க நாங்கள் மார்க்கத்தை படித்தாலும் அது முடியவே முடியாது. அவ்வளோ விஷயங்கள் சட்டத்திட்டங்கள், அதே போல் எங்களோட அதாவது நாங்கள் நினைக்கக்கூடாது நாங்கள் செய்கிற அமல்கள் எல்லாம் சரி என்று சொல்லி. சரி, அதாவது எப்போ சரியாகும்? அதுக்கு 2 நிபந்தனை இருக்குது. எந்த ஒரு அமல் செய்தாலும் அந்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு 2 நிபந்தனை. ஒன்று என்ன? அந்நியா, நல்ல நீயத்து இருக்க வேண்டும். அடுத்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வழிமுறை. அவங்க எங்களுக்கு எப்படி காட்டி தந்தார்களோ அந்த வழிமுறைப்படி செய்யணும். எங்கட மனம் போன போக்குலையோ அல்லது ஒவ்வொருத்தர் சொல்கிற முறையோ எங்கட இபாதத்தில். இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி லஹும் ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹாரு ஹாலிதீன ஃபீஹா. அல்லாஹ் தஆலா சொல்றானா, யாரெல்லாம் ஈமான் கொண்டு பாருங்க, அந்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய நிபந்தனைகள் அல்லாஹு தஆலா கூறும்போது இன்னல்லதீன ஆமனு, அல்லாஹ்வை ஈமான் கொண்டு, சும்மா சொல்லல. அப்போ நாங்கள் அந்த அமல்களை செய்யும் போது எந்த ஒரு அமலாக, இப்போ நீங்கள் இந்த மஜ்லிஸ்க்கு வந்திருக்கிறீங்களே, அல்ஹம்துலில்லாஹ் நல்ல நோக்கத்தோடு வந்தீங்க, உங்களுக்கு நன்மைகள் எழுதப்படுது. நீங்கள் சமைக்கிறீங்க, நல்ல நியத்தோடு சமைக்கிறீங்க, உங்களுக்கு நன்மை எழுதப்படுது. நீங்கள் தூங்குறீங்க, உங்களுக்கு நன்மை அதாவது மனிதனுடைய வாழ்க்கை முழுக்க ஒரு நாளை நீங்கள் கழிக்கிறீங்க, முழுவதுமே என்ன அமல் தான், உங்களுக்கு நன்மை எழுதப்படுது. இபாதத் என்று சொல்கிறது அதுதான். ஒரு நாளில் நீங்கள் என்னென்ன அமல்கள் செய்கின்றீர்களோ எல்லாத்துக்குமே அது கூலி எழுதப்படுது, நல்ல நியத்தோடு செய்யும் போது. வ அமிலு ஸாலிஹாத், சாலிஹான் அமல். சாலிஹான் அமல்கள் சொன்னால் என்ன? அது
ஒன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைகளாக இருக்க வேண்டும். அதே போல் அது அவர்கள் அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்கணும். அதாவது சில அமல்களை ரசூல்லாங்க செய்யலை, ஆனால் சஹாபாக்கள் செய்தார்கள், அதை ரசூல்லாங்க அங்கீகரித்தாங்க. இப்போ உதாரணத்துக்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலோசையை ரசூல்லாங்க சுவர்க்கத்தில் கேட்டுட்டு வராங்க. மெஹராஜுக்கு போன நேரம், மெஹராஜ் போனாங்கன்னா அங்கே போன நேரம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட காலோசையை கேட்டுட்டு வராங்க. அப்போ ரசூல்லா கேட்குறாங்க, பிலாலே உங்களோட காலோசை கேட்டுச்சு, நீங்கள் என்ன செஞ்சீங்க கூடுதலான அமல்? அப்போ அவங்க சொன்னாங்க, யார் ரசூலல்லாஹ், நான் ஒன்றும் செய்கிறதில்ல, நான் எப்பொழுதும் வுதுவோடையே இருப்பேன், ஆனால் வுது செஞ்சால் அதற்காக 2 ரக்காத் தொழுவேன் என்று சொல்கிறாங்க. எப்பயும் எனக்கு வுது முடிஞ்சால் நான் வுது செஞ்சு கொள்வேன், ஆனால் அந்த வுது செஞ்சால் அதற்காக 2 ரக்காத் தொழுவேன்னு சொன்னாங்க. அப்போ ரசூல்லாங்க சொன்னாங்க, அதுதான் காரணம் காலோசையை நான் கேட்டேன் சுவர்க்கத்தில். அப்போ ரசூல்லாங்க செய்யலை, அதை அங்கீகரித்தாங்க. அப்போ அப்படியான விஷயங்கள் நாங்கள், அதாவது ரசூல்லாங்க உண்டோ அவங்க சொல்லியிருக்கணும், அல்லது ரசூல்லா அவங்க செஞ்சிருக்கணும், அல்லது அனுமதிச்சிருக்கணும். அப்படி 2-3 சம்பவங்கள் இருக்குது. ரசூல்லாங்க செய்யலை, ஆனால் சஹாபாக்கள் செஞ்சாங்க, ரசூல்லாங்க அதை அங்கீகரித்தாங்க. அதை அங்கீகரிக்கிறதுன்னு சொல்கிறது அவங்களோட இஷ்டப்படில்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு அதை அனுமதிக்கும்படி கட்டளையிட்டால், வஹி கொடுத்தால்தான் அதை அவர்கள் அனுமதிப்பார்கள். எனவே அதாவது சாலிஹான அமல்கள் என்று சொல்கிறது நாங்கள் நினச்சி செய்கிறதல்ல, ரசூல்லாங்க செஞ்சிருக்கிறாங்களா சொல்லியிருக்கிறாங்களான்னு பார்க்கணும், அப்போ தான் அது ஏற்றுக்கொள்ளப்படும். அப்படி இல்லாமல் மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத், எவன் ஒருவன் நாங்கள் சொல்லாத செய்யாத ஒரு செயலை செய்கின்றானோ அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, நிராகரிக்கப்பட்டது என்று ரசூல்லாங்க சொல்கிறாங்க. அது எனவே தான் நாங்கள் அந்த ரசூல்லாவோட வழிமுறைகளில் இருக்குதான் என்று பார்த்து தான் அமல்கள் செய்யணும். அப்போ தான் எங்களோட அமல்கள் ஏற்றுப்படுறது. இல்லைன்னு சொன்னால் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாட்டியும் எங்களோட வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது. என்ன காரணம்? அல்லாஹு தாலா குர்ஆனிலே கூறுகின்றான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக தொழுகையாகின்றது மோசமான வீணான காரியங்களை விட்டும் அவனை தூரமாக்குது என்ற வசனம் ரசூல்லா அவங்களுக்கு வருது. அப்போ வந்த நேரத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க, சஹாபாக்கள்கிட்ட எந்த ஒரு குர்ஆன் வசனம் வந்தாலும் சஹாபாக்கள்கிட்ட ஓதி காட்டுவாங்க. ஏன்னா அவங்க பாடமாக்கி எழுத கொள்றதுக்கு ஓதி காட்டுவாங்க. அப்போ இந்த வசனத்தை ஓதி காட்டும் போது ஒரு சஹாபி எழும்பி சொல்கிறாரு, யா ரசூலல்லாஹ், எங்களில் ஒருத்தர் தொழுகிறாரு, நல்ல 5 நேரம் தொழுகிறாரு, ஆனால் அவர்கிட்ட மோசமான விஷயமெல்லாம் மீக்குது, எல்லாம் செய்கிறாரு. அப்போ இப்போ நீங்கள் சொல்கிறீங்க தொழுகையாளிகிட்ட மோசமான இது இருக்காது, பழக்க வழக்கங்கள் மோசமான நடத்தைகள் இருக்காது, ஆனால் அவர்கிட்ட இருக்குது. அப்போ இதில் என்ன அர்த்தம்? ரசூலாங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, அவர் தொழுதிருக்கிறாரு, ஆனால் அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படலை. சுப்ஹானல்லாஹ். அப்போ நாங்கள் நினைக்கிறோம்னா நாங்கள் தொழுதுட்டோம்னு சொன்னால் இல்லை, அந்த தொழுகைக்குரிய முறையில் நாங்கள் தொழணும், சும்மா மக்கள் பார்க்கறதுக்காகவோ. எனவே தான் அல்லாஹ் தஆலா சூரத்துல் மாஊன்லே கூறுகின்றான், ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீன ஹும் யுராஊன். ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடு, தொழாதவங்களுக்கு இல்லை, யாருக்கு? தொழுகையாளிகளுக்கு கேடு, வயல் என்ற நரகம். அவர்கள் எப்படியாப்பட்டவர்கள்? அந்த தொழுகையாளிகள் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அந்த தொழுகையிலே பொடுப்போக்காக இருப்பார்கள். நினைச்சா தொழுகிறது, 5 நேர தொழுகை 3 நேரத்தை தொழுகிறது, நினைச்சா ஜும்மாவில் தொழுகிறது, நினைச்சா நோம்புல தொழுகிறது. என்ன ஃபாயிதா? சுப்ஹானல்லாஹ். அந்த தொழுகையாளிகளுக்கு கேடுன்னுட்டான். அல்லதீனஹும் யுராஊன், இன்னும் சில தொழுகையாளிகள் இருக்கின்றார்கள், யாரும் பார்க்கக்கூட தொழுவாங்க. சுப்ஹானல்லாஹ். யாரும் இருக்கிறாங்களா, எல்லாரும் இருக்கிறாங்களா, அவங்களுக்காக வேண்டி எழும்பி தொழுவாங்க. யார் ஏமாத்துறாங்க? அவங்களே ஏமாற்றி கொள்கிறாங்க. அல்லாஹ்க்கு ஏதும் கிடைக்குதா? அல்லாஹ் எதுக்கு எங்களுக்கு தொலை சொல்கிறான்? என்ன காரணம்? எதுக்கு? அதாவது எங்களுக்கு குர்ஆனை அதாவது ஒளிமயமாக, அந்த குர்ஆன் என்று சொல்கிறது
யா அய்யுஹன்னாஸ் கத் ஜாஅத்கும் மௌஇதத்தும் மிர் ரப்பிக்கும், மனிதர்களே உங்களுக்கு ஒரு உபதேசம் வந்து விட்டது. அந்த உபதேசம் எப்படியாப்பட்டது? ஃபீஹி ஷிஃபாஉல் லின்னாஸ், அந்த குர்ஆனிலே அந்த உபதேசத்திலே உங்களுக்கு ஷிஃபா இருக்கின்றது, உடல் ஆரோக்கியம் இருக்கின்றது. வஹுதன், உங்களுக்கு நேர்வழி கிடைக்கின்றது. வரஹ்மா, அல்லாஹுடைய ரஹ்மத் கிடைக்குது. எனவே அல்ஹம்துலில்லாஹ், தொழுகையை இன்றைக்கு எத்தனை பேர் பாழாக்கி கொண்டிருக்கின்றார்கள்? அல்லாஹுடைய வேதத்தை இன்றைக்கு எத்தனை பேர் என்ன தேவைக்கு மட்டும்தான் எடுப்பாங்க. சிலவங்க கத்தம் ஃபாத்தியா ஓதுறதுக்கு மட்டும்தான் குர்ஆனை தொடுறது, சிலவங்க நோம்பில் மட்டும்தான் குர்ஆனை தொடச்சி எடுப்பாங்க. சுப்ஹான் அல்லாஹ். அப்போ எப்படி மனசில் நிம்மதி கிடைக்குது? அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், நீங்கள் அல்லாஹ்வை அதிகமாக ஞாபகம் ஊட்டுவதன் மூலம்தான் உங்களுக்கு உள்ளத்தில் ஆறுதலும் சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்கும். உங்களோட பணத்தாலேயோ உங்களோட உடைகளாலேயோ உங்களோட சுகபோக வாழ்க்கையாலேயோ இல்லை. நீங்கள் நினைக்கலாம் நான் இப்படி வாழ்கிறேன் நான் இப்படி வாழ்கிறேன், இல்லை. அதில் எங்களுக்கு ஒரு நாளும் சந்தோஷம் இல்லை. எங்களுக்கு சந்தோஷம் இருக்கே, வாழ்க்கையும் நாங்கள் நல்ல முறையில் வாழணும். எங்களுக்கு எதெல்லாம் ஹலாலாக்கப்பட்டிருக்கின்றதோ அதெல்லாம் நாங்கள் செய்யணும். அதே போல் மார்க்க விஷயங்களில், தொழுகை விஷயங்களில், அதே போல் பேணுதல், அல்லாஹ் எங்களுக்கு எதையெல்லாம் ஹலாலாக்கினானோ அதையெல்லாம் நாங்கள் செய்ய வேண்டும். எதையெல்லாம் செய்ய வேண்டாம் என்று எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கின்றானோ அதை விட்டும் நாங்கள் தூரமாகி வாழ வேண்டும். அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்க்கைப்படி நாங்கள் வாழ வேண்டும். எதையெல்லாம் எங்களுக்கு செய்யும்படி சொன்னார்களோ அதை நாங்கள் செய்ய வேண்டும். எதையெல்லாம் செய்யும்படி எங்களுக்கு கட்டளையிடலையோ நாங்கள் நினைத்து விடக்கூடாது. அதுவும் நன்மையான விஷயம்தானே நாங்கள் செய்கிறோம், செஞ்சிருவோம். செஞ்சால் என்ன நடக்குது? ரசூலுல்லாஹ் சொல்லாத செய்யாத விஷயத்தை நாங்கள் செஞ்சோம்னு சொன்னால் என்ன தண்டனை யாருக்கு தெரியும்? யார் சொன்னவங்களுக்கு ப்ரைஸ் இருக்குது. என்ன தண்டனை? ரசூலுல்லாஹ் செய்யலை, அவங்களோட லைஃப்பில் எங்களுக்கு சொல்லவும் இல்லை, செய்யவும் இல்லை, செஞ்சு காட்டவும் இல்லை. ஆனால் அது நல்லம் தானே, நாங்கள் இப்படி செய்வோம் அப்படி செய்வோம் என்று சொல்லி செய்கிறது. அவங்களுக்கு என்ன தண்டனை யாருக்கும் தெரியாவா? சொல்லுங்கள். ப்ரைஸ் இருக்குது. சரி சொல்லவா? மறுமையில் மஹ்ஷரில் ஹவுதுல் கௌசர் தண்ணி கிடைக்காது. எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கீங்க ஹவுதுல் கௌசர். இன்ன கல் கௌசர், கௌசர் என்று சொல்கிறது மறுமையில் மஹ்ஷரில் மக்கள் எல்லாருமே எழுப்பப்படுவார்கள். ஏன்னா நிர்வாணமாக அந்த சூரியன் அவங்களோட தலைக்கு மேல் தான் இருக்கும். எப்படி இருக்கும்? சூரியன் தலைக்கு மேலே வந்தால் எப்படி இருக்கும் நிலை? அது தான் மஹ்ஷர். அதில் எழுப்பட்டி எங்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உம்மத்தினர்களுக்காக தயார் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நீர் தடாகம் ஓப்பன் பண்ணப்படும், கொடுக்கப்படும். எல்லாரும் பேத்து குடிப்பாங்க. எல்லாரும் பேத்து மிச்சம் குடிக்க மாட்டோம், ஒரு மாடல் தான் குடிப்பாங்க. அந்த ஒரு மாடல் குடித்தா அவங்களோட தாகம் தீர்ந்துடும். ஆனால் அவர் கூட்டத்தார மலக்குமார்கள் திரட்டுவாங்க, இவங்களுக்கு இல்லை இவங்களுக்கு இல்லைன்னு சொல்லி. அப்போ ரசூலுல்லாஹ் அவங்க சொல்லுவாங்க, உம்மத்தி, அவங்களே உம்மத்தினர்கள் கொடுங்க அவங்களுக்கும் ரெண்டு மலக்குமார்கள்ட்ட சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, இல்லை முஹம்மதே, நீங்கள் மௌத்தாவினத்துக்கு பிறகு நீங்கள் சொல்லாதது செய்யாதெல்லாம் அவங்க செஞ்சாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் அவங்க சொல்கிறாங்க, ஹலாஸ் சுஹ்கன் சுஹ்கா, அவங்களை என்னை விட்டும் தூரமாக்கிடுங்க. பாருங்கள் சகோதரிகளே, எவ்வளோ பெரிய நஷ்டம். என்ன இதுங்களோட மக்கள் இந்த ஹதீஸு தெரியாமல் தான் இன்றைக்கி என்ன அவங்க சொல்கிறது இவங்க சொல்கிறதா என்ன? இல்லை இல்லை இல்லை, அல்லாஹு தஆலா எங்களுக்கு அதீஉல்லாஹ வ அதீஉர் ரசூல், அல்லாஹ்வையும் அவனோட தூதரையும் தான் பின்பற்றுங்க. அதே போல் ரசூலுல்லாஹ் எத்தனை ஹஜ்ஜு செஞ்சாங்க? தாருக்கு எத்தனை முறை ஹஜ்ஜு? ஒரு முறை. உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்கு. ஒரே ஒரு ஹஜ்ஜு தான் செஞ்சாங்க, சரியா? அப்போ அந்த ஹஜ்ஜின் போது ஒரு பயான் ஒன்று பண்ணுறாங்க, மக்களுக்கு உபதேசம் பண்ணுறாங்க. ஒரு சிறந்த பெரிய ஒரு உபதேசம் மாஷாஅல்லாஹ். அதில் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, இன்னி தரக்து ஃபீக்கும் அம்ரைன், நான் உங்களுக்கு மத்தியில் 2 விடயங்களை விட்டு செல்கின்றேன், அதை நீங்கள் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் வழி தவறவே மாட்டீர்கள். அதுதான் குர்ஆன் ஹதீஸ்.
எனவே அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் அமல் செய்கிறதுன்னு சொல்லி நாங்கள் அதிகமாக அமல் செய்ய வேண்டும். ஆனாலும் அந்த அமல்கள் அங்கீகரிக்கப்பட்ட அமலா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கின்றார்களா அல்லது சொல்லியிருக்கின்றார்களா என்று பார்த்து தான் செய்வது. அதுதான் சாலிஹான அமல், அவர்களுக்குத்தான் சுவர்க்கம். எனவே அல்ஹம்துலில்லாஹ் எங்களோட அமல்கள் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் இந்த 2 நிபந்தனைகளோடு நாங்கள் அந்த அமல்களை செய்ய வேண்டும். ஒப்புக்கொள்ளப்பட்டதாக இருந்தால் எங்களோட உள்ளத்தில் ராஹத்தும் சந்தோஷமும் இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் உலகத்தில் எதையுமே நாங்கள் எதிர்பார்க்க மாட்டோம். எங்களுக்கு அதாவது குறிப்பிட்ட கால வயதனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அமாரு உம்மதி மா பைன 60 வ 70. அதாவது என்னுடைய உம்மத்தினர்களுடைய வயதில் 60க்கும் 70க்கும் இடையில தான். அதுக்குள்ளால் என்ன, அதுக்கு முன்னோ பின்னோ 80-90 கொஞ்சம் வாழுவார்கள் அல்லது அதுக்கு முன்னால் மரணித்து விடுவார்கள். சுப்ஹானல்லாஹ். எனவே அந்த கொஞ்சம் குறிப்பிட்ட காலம்தான் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கிறோம். எங்களோட 5 வகையான வாழ்க்கை, நாங்கள் ஒவ்வொருவரும் 5 வகையான வாழ்க்கை வாழ்கிறோம். முதல் வாழ்க்கை எங்கள் அணு உலக வாழ்க்கை, 2வது வாழ்க்கை தாயிட வயிற்றில், 3வது வாழ்க்கை உலகத்து வாழ்க்கை, 4வது வாழ்க்கை கபருடைய வாழ்க்கை, 5வது வாழ்க்கை இன்ஷா அல்லாஹ் சுவர்க்கம் இன்ஷா அல்லாஹ். அப்போ அதுக்குத்தான் நாங்கள் மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும், மார்க்கத்தை பேண வேண்டும், அல்லாஹுடைய கட்டளைகளை ஆசையோடு நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ் தாலா சொல்கிறான், அதாவது யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே நீங்கள் 5 நேரம் சரியான முறையில் தொழுங்க. வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் ஹாஷிஈன். அந்த தொழுகை என்று சொன்னால் பாரமாக இருக்குமா? யாருக்கு? அல்லாஹ்வை பயப்படாதவர்களுக்கு. அல்லாஹுடைய நம்பிக்கை, அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அல்லாஹ் எங்களுக்கு சுவர்க்கத்தை தர இருக்கிறான், அவன் எல்லாத்தையும் கண்காணித்து கொண்டிருக்கின்றான், அவனை மறைந்து எங்களுக்கு எந்த ஒரு விடயமும் செய்ய முடியாது என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே, இவர்களுக்கு அந்த தொழுகை இன்பமாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தொழுகை எனக்கு கண் குளிர்ச்சியை தரும் என்று சொன்னாங்க. அப்போ அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே அப்படியாக இருந்துச்சு என்று சொன்னால், அப்போ எங்களுக்கும் நாங்கள் அல்லாஹ்வை நம்பியிருக்கின்றோம், அந்த மௌத்தை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் மரணிக்கும் போது அந்த நாளில் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அனைத்து கடமைகளையும் நிறைவேற்றியவர்களாக நாங்கள் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் அஹப்ப லிகா அல்லாஹ் அஹப்பல்லாஹு லிகாஅ. யார் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகின்றாரோ அவரை சந்திக்க அல்லாஹ் விரும்புகின்றான். நாங்கள் விரும்புகிறோமா இல்லையா அல்லாஹ்வை சந்திக்க? நாங்கள் எல்லாரும் விரும்புகிறோம். ஏன்னா அப்போ அந்த 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 விருப்பம் நிறைவேற வேண்டுமாக இருந்தால் எங்களோட வாழ்க்கையும் என்ன, அல்லாஹ்வுக்கு விருப்பமான முறையில் நாங்கள் எங்களோட வாழ்க்கையை கொண்டு போக வேண்டும். அப்படி செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்ஹம்துலில்லாஹ் இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு வ அப்ஷிரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதூன். யாரெல்லாம் அல்லாஹ் ரப்பண்டு உறுதியாக நம்பி வாழுகின்றார்களோ அவர்கள் மரணிக்கும் வேளையில் மலக்குமார்கள் இறங்குவார்கள். இறங்கி கூறுவார்கள், நீங்கள் மறுமையை பற்றி பயப்படாதீர்கள், உங்கள் குடும்பத்தாரை பற்றி கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறுகின்றோம் என்று சொல்லி அந்த மலக்குமார்கள் வருவார்கள். அந்த மலக்குமார்களை அந்த நேரத்திலே நாங்கள் காண்போம். எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னர் ரூஹ இதா குபித் தத்பஅஹுல் பஸர். அதாவது எங்களோட உயிரை கைப்பற்றி கொண்டு போகும்போது எங்களோட பார்வை எங்கே போகுது? ஒருத்தர் மௌத்தாகும் போது அவங்களோட பார்வை எங்கே போகும்? கீழே மேலேயா? மேலே. அது மலக்குமார்கள் அது பார்க்குது. எங்களோட ரூஹு போகுது ஒசக்க, மலக்குமார்கள் அங்கே பதிய போகிறாங்க. கல்லா இன்ன கிதாபல் அப்ராரி லஃபீ இல்லியின்.
சுவர்க்கவாதிகளுடைய பதிவேடு புத்தகத்தில் வந்து அவங்களோட பதிவு எழுதப்படும். இல்லியீன் என்ற புத்தகத்தில் அவங்களோட பேர் பதியப்படுது. அங்கே பேர் பதியப்பட்டுட்டு பிறகுதான் மருவம் கபருக்கு எங்கட ரூஹ் வருது, வந்து கேள்விகள் கேட்கப்படுது. அந்த 3 கேள்விக்கும் நாங்கள் பதில் சொல்ல தயாரா? மன் ரப்புக்க, உங்களோட ரப்பு யாரு? நாங்கள் எப்படி பதில் சொல்லுவோம்? நாங்கள் அல்லாஹ்வை சரியான முறையில் நம்பி வாழ்ந்தோம் என்று சொன்னார் தானேண்ணா. அவனை விளங்கி, அவனுக்கு பயந்து, அவனுக்கு அடிபணிந்து, அவன் மீது தவக்கல் வைத்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் ரப்பி அல்லாஹ் என்று சொல்லுவோம். வமா தீனுக்கா, உங்களோட மார்க்கம் என்ன? தீனியல் இஸ்லாம் என்று பதில் சொல்லுவோம். எப்பொழுது? இந்த மார்க்கத்தை நாங்கள் சரியான முறையில் படித்து பின்பற்றினோம் என்று சொன்னார் தான். வமன் நபியுக்கா, உங்களோட நபி யார் என்று கேட்கப்படும். அந்த நபியை நாங்கள் சரியாக விளங்கி அவரை பின்பற்றினோம் என்று சொன்னால்தான் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லி சொல்லுவோம், பதில் சொல்லுவோம். இல்லைன்னு சொன்னால் பதில் வராது. எங்களுக்கு அரபு தெரியணும் என்று இல்லை, நாங்கள் ஈமானோடு வாழ்ந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வார்த்தையை, அந்த பதிலை எங்களுக்கு இலகுவாக்கி வைப்பார். எனவே இன்ஷா அல்லாஹ் சொல்லப்போனால் நிறைய விஷயங்கள் எங்களோட இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ்வதற்கான வழிமுறைகள் நிறைய இருக்குது. இதில் 1-2 தான் நான் சொன்னேன். இன்ஷா அல்லாஹ் இதன் மூலம் அல்ஹம்துலில்லாஹ் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் படிக்க, அதாவது நல்ல விஷயங்களை நீங்கள் காதில் கேளுங்க. எந்த இடத்துல எல்லாம் நல்ல விஷயங்கள் நடக்குதோ அந்த இடத்துல போய்த்து கலந்துக்கோங்க. நல்ல நண்பர்களை தெரிவு செய்துக்கோங்க. அதே போல் குர்ஆன் ஓதுறத்தில், குர்ஆனுடைய விளக்கங்களை பார்க்குறதுல, அதே போல் மார்க்கத்தை படிக்கிறதுல நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். நீங்களும் தான், உங்களோட பிள்ளைகளும் தான். ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பெருமைப்பட்டவனும் பெருமை அடித்தவனும் வெட்கப்பட்டவனும் படித்து கொள்ள மாட்டார்கள், மார்க்கத்தை படித்து கொள்ள மாட்டார்கள். எனவே நாங்கள் நினைக்கக்கூடாது எனக்கு வயசு பேத்துட்டு நான் இப்போ இத்தனை வயசு இல்லை இல்லை. நாங்கள் எங்களோட கபருக்கு நாங்கள் தேடணும். எங்களோட கபருக்கு வாரது என்ன? எங்களோட அமல்கள், எங்களோட தொழுகை, எங்களோட அதே போல் நாங்கள் ஓதின குர்ஆன், எங்களோட நோன்பு, இதெல்லாம் வந்து என்ன செய்யும்? கபரில் வந்து எங்களுக்காக வாதாடும். குர்ஆனும் நோன்பு. குர்ஆன் சொல்லும், யா அல்லாஹ், இவர் என்னை அல்லும் பகலும் மோதினார், எனவே இவருடைய அதாபை லேசாக்குவாயாக. தெரியுமா அந்த ஹதீஸ்? அதே போல் நோன்பு வந்து சொல்லும், யா அல்லாஹ், இவர் என்னை வந்து நோன்பு பிடிச்சார், உனக்காக நோன்பு பிடிச்சார், எனவே இவர் அதாபை நீ லேசாக்கு. இதெல்லாம் வந்து எங்களுக்கு சாட்சி சொல்லும். அப்போ அதை நாங்கள் ஒழுங்காக செய்திருந்தால்தான் எங்களுக்கு அந்த கபரிலே நிம்மதி கிடைக்கும். அந்த மவுத் என்பு சொல்கிறது, அக்ஸிரு திக்ர ஹாதிமில் லத்தாத்தில் மவுத், உலக இன்பங்களை தகர்த்தெரிக்கக்கூடிய மரணத்தை அதிகமாக ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இன்று நாங்கள் பார்க்குறோம், திடீர் மரணங்கள் அதிகமாக காணப்படுகிறது. மறுமை கூறிய அடையாளங்களில் ஒன்றாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், திடீர் மரணம் ஒரு முஃமினுக்கு நல்லதாக இருக்கும், காஃபிர்களுக்கு, பாவிகளுக்கு அது மோசமாக இருக்கும். எனவே அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் எப்பொழுதும் இன்றைக்கு நாங்கள் எவ்வளவோ மரண செய்திகள் கேள்விப்படுறோம். வேணா இப்போ தான் பேசிட்டு போனார், இப்போ தான் வந்தார், இப்போ தான் நாங்கள் கண்டோம் என்று சொல்லுவாங்க. அங்கே அவங்களோட மையத்தை செய்து எத்தனையோ நாங்கள் கேட்குறோம். வேணா எல்லாருக்கும் அப்படித்தான். எங்களுக்கு தெரிய எப்போ எங்களோட மவுத்து வரும் என்றது யாருக்கும் தெரியானா. அல்ஹம்துலில்லாஹ். எனவே ஒவ்வொரு நாளும் நாங்கள் அல்லாஹ் கிட்ட நெருங்க வேண்டும். நாங்கள் நினைக்கக்கூடாது நான் இன்னும் ஈக்கிறேன் இல்லை. அதாவது எங்களோட கஃபன் ஒவ்வொரு நாளும் நேயப்பட்டு கொண்டே இருக்குது. எங்களுக்கு உடுப்பு, எங்களோட உடுப்பெல்லாம் நாங்கள் உடுக்கிறோம் தானே, இதெல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு நிர்ணயிச்சது. எங்களுக்கு எல்லாமே எங்களோட அந்தந்த டைமுக்கு எங்களுக்கு நெய்யப்பட்டு கொண்டே எல்லாம் வருது, கிடைக்குது. எங்களோட உணவு எங்களுக்கு தயாரிக்கப்படுது எல்லாமே. அதே போல் எங்களோட கஃபனும் நெய்யப்பட்டு கொண்டே இருக்குது. சுப்ஹானல்லாஹ். அதுதான் எங்களுக்கு துனியாவில் மீயக்கூடியது. அதே போல் 6 அடி கபரும் அந்த 3 துண்டு கஃபனும் தான். இது தான் எங்களோட
கடைசி முடிவு. அந்த பயணத்தை நாங்கள் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். எனவே நீங்கள் உலகத்தில் வாழும்போது ஹலாலான எல்லாத்தையும் நீங்கள் நல்ல முறையில் அனுபவிங்க, சந்தோஷமான வாழ்க்கையை கொண்டு போங்க, அல்லாஹ்வை பயந்து நடங்க, அல்லாஹ் எதையெல்லாம் கட்டளையிட்டு இருக்கின்றானோ அதை சரியான முறையில் பேணி நடங்க. அதை பேணி நடந்தால் அல்ஹம்துலில்லாஹ் எங்களோட மனசில் சந்தோஷம், எப்பொழுதும் சந்தோஷம் இருக்கும். எப்போ மௌத்து வந்தாலும் கலிமாவோட கரை சேர்வதற்கு எங்களுக்கு ஆசையும் ஆர்வமும் நாங்கள் தயார் நிலையில் இருப்போம். இதுதான் எங்களுக்கு வேண்டியது. எனவே இன்ஷா அல்லாஹ் எங்களோட சுபீட்சமான சந்தோஷமான வாழ்க்கைக்குரிய வழிமுறைகள் என்ன, நாங்கள் அல்லாஹை பயந்து கொள்ள வேண்டும், அல்லாஹுடைய கலா கதிரை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அதை நாங்கள் நம்ப வேண்டும், அவனுடைய நிஅமத்துகளுக்கு நாங்கள் அதிகமாக ஷுக்ர் செய்ய வேண்டும், எல்லா நிலையிலையும் அவனிடம் துஆ கேட்க வேண்டும், அவனை நம்ப வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு சந்தோஷமான சுபீட்சமான வாழ்க்கை உலகத்திலேயும் கிடைக்கும், மறுமையிலையும் கிடைக்கும். அதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. எங்களோட வாழ்க்கையை நல்ல வழியில் நல்ல இபாதத்தோடு அல்லாஹ்வுக்கு விருப்பமான வழியில் வாழக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கும் உங்களுக்கும் எங்களோட பிள்ளைகளுக்கும் அதே போல் எல்லா முஸ்லீம்களுக்கும் கொடுக்க வேண்டுமென்ற துஆவோடு என்னுடைய உரையை முடிக்கின்றேன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.